வேதாகமத்திலே முழுவதும் எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான். சிலர் இப்படி சொன்னார்கள், இப்படி ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து போகிறது நல்லதா அப்படின்லாம் சொன்னார்கள். நல்லதுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் தானே, ஒன்று மாத்திரம் எப்படி எடுப்பீர்கள்? ஒன்று மாத்திரம் எடுக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று கேட்கிறேன், உங்களுக்குன்னு ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாரா இல்லையா வாழ்க்கையில்? சொல்லுங்கள். கொடுக்கலையா? இது வரைக்கும் அந்த ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்க, மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை எவ்வளோ ஆசையாக எடுத்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. எங்கே போனாலும் அது வரும். அந்த வார்த்தை பல முறை வரும், கன்ஃபார்ம் ஆகிட்டே வரும், நூற்றுக்கணக்கான நேரத்தில் வரும். அப்போ அந்த வார்த்தை வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்குன்னு இது கர்த்தாவே இதை கொடுத்துருக்கு, இது சுற்றி சுற்றி என்ன செய்யுது, எங்கே போனாலும் நம்மளை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு வருது. அதை எப்படி எடுக்கிறோமோ, ஏன் அதுபோல் ஒரு வசனத்தை நம்ம எடுத்தால் என்ன தப்பு? விசேஷப்படுத்தி ஜெபிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செபனியாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 20வது வசனத்தின் நடுப்பகுதி. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நான் ஜெபம் பண்ணி விசுவாசித்து எடுத்துக்கொண்டேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. பாஸ்டர், கர்த்தர் இறங்கி வந்து சொன்னாரா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, அதை பேஸ் பண்ணி தியானம் பண்ணுறோம், எங்களுக்கு வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நன்மை செய்யுங்க. அவ்வளோதானே ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்மை தேடாத மனுஷர்கள் உண்டோ? இல்லை. ஆக எல்லாம் சேர்ந்து வாசித்துமா இன்னொரு முறை மனதார. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது ஜனங்களுக்குள்ளும் அப்போது ஒரு சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை திருப்பும்போது நமக்கு ஒரு புகழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் வரும். அது கர்த்தரால் வரும், மனுஷனால் அல்ல. ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பை திருப்பும் போதும் கூட, இவ்வளோ நாளும் சிறையிருப்பை திருப்புவேன்னு பல முறை தேவன் சொல்லியிருந்தாலும் கூட, இந்த முறை விசேஷமாக உன் கண்ணு காணும்படியாக அதை செய்வேன்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேவரீர் என் கண் காண அதை நீர் செய்வீராமா. அப்போது ஹல்லேலூயா, கீர்த்தியும் புகழும் தன்னால் தேவன் நமக்கு வரும்படிக்கு உதவி செய்வார். நான் கொஞ்சம் இந்த அதிகாரத்தை, இந்த 3 அதிகாரங்கள் தான் இந்த புஸ்தகம், அதை நான் வாசித்து கொண்டிருந்தேன், தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ரொம்ப நேரம் அதை எடுக்க மாட்டேன். முதல் அதிகாரத்தில் தேவன் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கிறது, ரொம்ப கடுமையாக இருக்கிறது. நோவா காலத்தில் நான் எப்படி ஆண்டவர் எப்படி அழிப்பேன்னு ஒத்த காலில் நின்று கடுமையான வார்த்தைகளை சொன்னாரோ அதுபோல் சொல்லுகிறார். இந்த முதல் அதிகாரமே கொஞ்சம் பயங்கரமான அதிகாரமாக இருக்கிறது. த ஃபர்ஸ்ட் சாப்டர். தேவ ஜனங்கள் அல்லது ஜனங்கள் மனுஷர்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அது ரொம்ப எரிச்சலான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய கேரக்டர், அவருடைய காரியங்களை அவரே கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுகிறது பெரிய ஒரு ரகசியம். அது ரொம்ப பெரிய ரகசியம். எப்படித்தான் அதை டாலரேட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறாரோ ஆண்டவர், கடினமான ஒரு காரியம்தான். 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சொல்லிட்டார் அவர். அப்படி தான் அவருடைய கோபத்தில் சொல்கிறார் பாருங்க, வாரிட்டு போயிடுவேன்ட்டார். இன்னும் பயங்கரமான காரியம், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், இடரலுக்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோட கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏ அப்பா! இப்படி அவருடைய கோபம் பற்றி எறும் பொழுது அதை தீர்க்கதரிசிக்கு, செப்பனியாங்கிறதான தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை சொல்லுகிறார். இன்னும் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். Allow me to speak and allow me to act. I have decided to do it and I will do it. Please be quiet. மௌனமாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். சில நேரங்களில் இப்படி பேசும்போது ஒன்றும் பேசுகிறதுக்கே இடமே கொடுக்க மாட்டேங்கிறார். He is not giving any room or any place for anybody to speak against. You shut your mouth ன்னு சொன்ன மாதிரி தான் அர்த்தம். Be silent, be still, allow me to speak. தேவன் அப்படி எந்திரிச்சார்னா என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். கரைஞ்சிருவோம் பிரியமானவர்களே. அப்போ அந்த முதல் அதிகாரத்தில் பயங்கரமான காரியங்கள்லாம் சொல்லிட்டு அவருடைய நாளை குறித்து தேவன் சொல்லுகிறார். I have a day. I have a day. That is the day of the Lord என்று எழுதியிருக்கும். கர்த்தருடைய நாள். ஸ்தோத்திரம். 8வது வசனத்தில் அல்லது 7வது வசனத்தில் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது என்று, அந்த நாளில் யாரெல்லாம் அடிப்பேன்னா, he starts from the royal family. ராயல் ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுகிறார். யாரை தட்டுவேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை தட்டுவேன், இப்படி ஒவ்வொருத்தரையாக தட்டிட்டு வருவேன்னு அவருடைய கோபத்தை தீர்த்து கொள்ளுகிற நாளாக இருக்கிறது என்று ஆண்டவர் அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். பாஸ்டர் 2022 கிருபைன்னு தானே பாடணும், நீங்கள் தட்டுவேன் கிட்டுவேன்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, இது எப்படி அப்படின்னா, நாம் நன்றாக கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. We must understand our God, who He is. Amen. He is a righteous God. Hallelujah. தேவன் நீதி உள்ளவர். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நடந்து கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். Amen. சரி, இருக்கட்டும். அவருடைய அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு படி போனால், எருசலேமை குறித்து தேவன் பேசும்போது ரொம்ப கடினமாய் பேசுகிறார். 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன்னர். கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஆண்டவர் பேசுகிறார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் போல் இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னு எருசலேமில் உட்காந்துருக்கானுங்க ஒரு கூட்டம். நன்மையும் செய்ய மாட்டாராம் கர்த்தர், வண்டல் போல குழம்பி இருக்கிறார்களாம். ஆண்டவர் நல்ல ஒரு பேரை போட்டு வச்சிருக்க. இவர்களை நான் விசாரித்து நான் தண்டிப்பேன்கிறார். தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும் பிரியமானவர்களே. அவர் யாருன்னு அப்படி தெரியாது, அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு பேசிக்கிட்டு போகிறவங்க ஸ்ட்ராங் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ நோ மை காட், தே தட் நோ their God shall wax strong and shall do great exploitsன்னு போட்டிருக்கோம். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் அதற்கு ஏற்றபடி என்ன செய்கிறார்கள்? செய்வார்கள். அவர்களை தேவனை அறிந்திருக்கிறார்கள். பவுல் சொன்னாரே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. வண்டல் போல குழம்பி இருக்கிற ஒரு காரியம் கிடையாது. இப்படி அப்படி இப்படி அப்படி அவர்களை நான் தண்டிப்பேன்னு சொல்லி இப்படி போயிட்டே வரும்போது 15வது அதிகாரத்தில் அவருடைய நாளை குறித்ததான சில பெயர்கள் இருக்கிறது. நான் ரொம்ப ஃபஸ்ட் சாப்டரில் ரொம்ப அதிகமாக
உங்களோடு பேச மாட்டேன். அல்லேலூயா. அது பேசினாலே பயங்கரமான ஒரு ஒரு டெரராகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைட்டாக அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அதுக்குன்னு பேர் வச்சிருக்கிறார் பாருங்க. இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அழிவும் பாழ்கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள், அரணிப்பான நகரங்களும் உயரமான கொத்தளங்களும் விரோதமாய் எக்காலம் ஊதுகிற ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். 6 நாள் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அப்படிலாம் சொல்லிட்டு கர்த்தர் கொண்டு போகிறாங்க. பார்த்துங்களேன், 6 காரியங்கள் பெயர்களை போடுகிறார். 6 names for the day of the Lord. நீங்கள் உட்காந்து பார்க்குறத பார்த்தாலே நீர் கொஞ்சம் நிறுத்த மாட்டீரான்னு சொல்கிற மாதிரில இருக்குது. அல்லேலூயா. இந்த 6 நாட்களுடைய பெயர்களும் நல்லா இல்லைங்க. அது பயங்கரமான டெரராக இருக்கிறது. மனுஷனால் அது சகிக்க முடியாது. உக்கிரம், இக்கட்டு, இடுக்கம், அழிவு, பாழ்கடிப்பு, இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம். ஐயோ, எல்லா அரணிப்பான நகரங்களும் உயரமான கொத்தளங்களுக்கு விரோதமாக எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். இது எவன் சகிப்பான்? யார் சகிக்க முடியும் இந்த நாளை? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்திற்கு நாம் வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் தம்முடைய ஜனத்தை மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் மனம் திரும்ப, அந்த நாள் வருகிறதற்கு முன்பாக நீ மனம் திரும்ப. அதுதான் முதல் வசனம் பாருங்க. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும். எத்தனை முன்னும் பாருங்க. இட் இஸ் கம்மிங் வெரி ஷோர். சீக்கிரம் வருகிறது. ஆனால் அந்த வருகிறதற்கு முன்னே என்னென்னலாம் வருதான். கட்டளை பிறக்கிறதற்கு முன்னவே ரிப்பெண்ட் ஆயிடணுமா? கட்டளை பிறக்கிறதுக்கு முன்னமே சரண்டர் ஆயிடணும். பிரைஸ் தி லார்ட். பிறகு பதரை போல் நாள் பறந்து போகும். அந்த நாள் ரொம்ப பதரை போல சீக்கிரமா பறந்து போயிருமா? அந்த நாள் வரும் என்று சொல்லப்பட்டதான நாள் அவ்வளவு சீக்கிரமா வந்துருமா அப்படின்னு. பதரை போல டக்குன்னு எண்டுக்கு வந்துருமா? அல்லேலூயா. பிறகு கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும். நம்ம மேலே இரக்கம் தான் இறங்கணும். அல்லேலூயா. தலையின் மேலே அல்லேலூயா இரக்கம் இறங்கணும். உக்கிர கோபம் இறங்கிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். மனுஷன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் வாழ்க்கையில் இவைகளைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவது உய்த்து ஆராய்ந்து சோதிக்கணும். 2வது தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்பர் 2 தேட வேண்டுமாம். 3வது எதை தேட வேண்டும்? நீதியை தேட வேண்டுமாம், மனத்தாழ்மையை தேட வேண்டுமாம். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய இந்த உக்கிர கோபத்துக்கு மறைக்கப்படணும்னா ஒரே ஒரு வழி. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாள் வர்றதுக்கு முன்னாக நம்ம மனம் திரும்ப வேண்டியிருக்குது. இந்த மனம் திரும்பினவனுக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பிறகுதான் நாம் அதை பார்க்கிறோம். தேவன் இறங்குகிற தேவன். அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் அவர் இரக்கம் கொண்டு அல்லேலூயா பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கி விடுகிறார். ஆமென்.
நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதுக்காய் நன்றி சொல்லி தேவனை துதிக்கிறோம். ஒரு பக்கம் நல்லது தான். ஆனால் கொடுக்கப்பட்ட நாட்களில் நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் வீணாக செலவு பண்ணினால் வேறொரு நாள் காத்திருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்மையை சொல்லி அனுப்புகிறது ரொம்ப ஈஸியான காரியம்தான், இல்லைன்னு சொல்லலை. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் அல்லேலூயா அந்த நாட்களை நாம் வீணாக்கி போடுவோமானால், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் போவோமானால், துணிகரமாய் இருப்போமானால், நம்முடைய பிடரியை கடினப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோமானால், நம்மை வேறொரு நாள் நம்மை வந்து சந்திக்கும். அந்த நாள் நல்ல நாளாக முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும்னு தானே சொன்னார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் தானே சொன்னார். தேவனுடைய உக்கிர கோபமான நாள் சடுதியில் நம்மை சந்திக்கும் போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாம் அதற்கு ஆளாகிவிடக்கூடாது, அதற்கு ஆளாகிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த கோபத்தின் நாட்கள் வருகிறதற்கு முன்பாக, தீங்கு நாட்கள் வருகிறதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம். தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்பாக நீதிமான் அப்படின்னா தீங்கு நாட்கள் வரும் என்று அர்த்தம். 2021 நாம் சந்தித்ததான நாட்களை பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் பரப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு அயோமயமாக இருக்குது ஆண்டவரேன்ட்டு தான் நான் சொல்லி புலம்பிக் கொண்டு தான் பரப்பிட்டு வந்தேன். நீங்கள் என்ன பரப்பிட்டீங்களோ தெரியல. திடீர்னு அப்படி நடக்குது, திடீர்னு இப்படி நடக்குது, ஒரு மாதிரி இப்படிங்கிறான், ஒரு மாதிரி அப்படிங்கிறான், இப்போ புதுசாக மைக்ரான் அப்படிங்கிறான். கொஞ்சம் இருமல் போட்டால் ஏதோ ஒன்று பேரை சொல்கிறான், தும்மல் போட்டால் இன்னொரு பேரை சொல்கிறான், தலை சொரிஞ்சா வேறங்கிறான், தலைமயிர் வைரஸ் என்னத்தை சொல்கிறாங்களோ. கண்ணால் நம்ம எதையும் கண்டதில்லைன்னு அதனுடைய அழிவையும் நம்ம பார்த்துட்டோம் கண்ணால். ஆக முன்னொரு நாட்களில் இந்த மாதிரி புது வருஷ ஆராதனைன்னு வரும்போது குதூகலம் கொண்டாட்டம் பயங்கரம் இப்போவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இது வேறு மாதிரி இருக்குது. இந்த வருஷம் பூரா நம்ம கண்டது என்ன? ஒரு நிலையான சாதகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு கண்டினியூஸாக அப்படி பார்த்த மாதிரி இல்லையா? ஸ்தோத்திரம். என்னமோ போகிறோம், அப்புறம் பிரேக் போட்டோம், அப்புறம் பின்னால் வந்தோம், அப்புறம் சைடில் போனவங்க அதில் பாதி சம்பளங்கள் வரல சிலருக்கு. ஐயோ எவனும் நம்மளை நம்பவும் மாட்டேங்கிறான், நம்ம அடுத்தவனையும் நம்ப முடியல. ஆனாலும் வந்து நிற்கிறோம். 22 என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் 21 நான் ஒரு சொல்லட்டுமா சொல்ல தான் போகிறேன்ல. எத்தனை பேர் இங்கே 21 நான் மேலே போயிருந்தான்னு நல்லாயிருக்கும் ஆண்டவரேன்னு சொன்ன ஆட்கள் இருக்கீங்களா? இது 1-2 பேர் இருப்பாங்க நம்மளை மாதிரி. ஆனால் ஒரு சிலர் 22 200 கோடி ஆனாலும் இங்கே தான் கிடப்பேன்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறீங்க. எவ்வளோ காரியம் பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவரே போனால் போதாதா? எப்போ வருவீர்? அல்லேலூயா. சீக்கிரம் போனால் நல்லது தானே. இதெல்லாம் பார்க்கணுமா? இனி என்னத்தெல்லாம் பார்க்க போகிறேனோ தெரியாது. என்னத்தை பார்த்தாலும் என்ன, நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆனால் சங்கடங்களில் வழியாகத்தான், பாடுகளின் வழியாகத்தான் போகிறோம். குடும்பங்களில் பாடுகள், அங்கே வேலை ஸ்தலத்தில் பாடு, அதில் பாடு, இதில் பாடு, சரீரத்தில் பாடு, எல்லா பாடும் பட்டு தேவனை இனி எத்தனை நாள் காத்திருக்க வேண்டியிருக்குது. ஸ்தோத்திரம். 22 வந்துருச்சு. இன்னும் 22 முழுசும் ஓடணுமா? போதாதா அப்படின்ட்டு இருக்குது. ஆனாலும் பாருங்கள், கர்த்தருடைய நாட்கள், ஆண்டவருடைய உக்கிர கோபத்தின் நாள் வரும் என்று செப்பனியாவை கொண்டு தேவன் அன்றைக்கு எழுதி கொடுத்ததான வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டு வருகிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஆர் கம்மிங் எட் டு கம். ஹல்லேலூயா.
அதனால தான் தேவன் அவைகளெல்லாம் சபைக்கு ஒன்றொன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். சரி, அப்போ அந்த நாட்கள், பொல்லாத நாட்கள் உனக்கு வரும் முன்னே, தீங்கு நாட்கள் உனக்கு வரும் முன்னே, உக்கிர கோப நாட்களை நீ சந்திக்கும் முன்னே, உன் கதவை தட்டுகிறதுக்கு முன்னாக நீ செய்ய வேண்டிய காரியம், உன்னை உய்த்து ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு கர்த்தர் கொடுக்குற தருணங்களெல்லாம் உய்த்து ஆராய்ந்து ஒரு படி பரிசுத்தத்தின் மேல் அதிகமாய், நீதியின் மேல் அதிகமாய் நாம் இராவிட்டால், ஹல்லேலூயா, நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. 21 முடித்தோம். எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு மறுபடியும் திருப்பி என்ன கண்டினியூ பண்ணாத படிக்கு ஏதோ பண்ணி போட்டோம், செஞ்சு போட்டோம்னு வச்சுங்களேன், அது ஆண்டவர் மன்னித்து மறப்பாராகன்னு சொல்லி புதுசாக நம்ம மனம் திரும்பி வரும்போது தேவன் ஆசீர்வாதங்களை ரெடியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God is so faithful. Hallelujah. And his heart is so beautiful. மனம் திரும்பின அடுத்த செகண்ட் அப்படி மனது உருகி நன்மையானவைகளை கொடுக்க பார்க்கிறார். ஆமென். அப்படியே அந்த அவருக்கு பிரியமான காரியங்கள் ரொம்ப லைட்டாக அதை எடுத்துகிட்டு போகிறேன், ரொம்ப டீப்பாக போகலை. நம் பிரியமானவைகளை செய்யும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார். டுவர்ட்ஸ் தி எண்ட் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இவனுங்க மனம் திரும்பின உடனே அவர் எந்திரிக்கிறார். இப்போ தான் சப்ஜெக்டுக்கே வர்றோம். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் லைட்டாக ஓடிட்டே போனோம், இப்போ சப்ஜெக்டுக்கு வர்றோம். 4வது வசனம். காசா குடியற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்ட பகலில் பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். 4 ராஜாக்கள் அவர்களை குறித்து பார்க்கணும். 4 இடங்களை குறித்து. காத்சா, அஸ்கலோன், அஸ்தோத், எக்ரோன். ஆக்சுவலாக 5. ஜட்ஜஸ் சாப்டர் 3 verses 1, 2 and 3. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகள். பார்த்தீங்களா, பெலிஸ்தரின் எத்தனை? 5 அதிபதிகள். ஆனால் இங்கே 4 தான் போட்டிருக்கோம். காசா ஸ்டார்ட் பண்ணி அஸ்தரோத்து அப்படிலாம் சொல்லி 4 காரியங்கள். 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து வாசித்தா கொஞ்சம் சீக்கிரமாக. கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலில் அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இவர்கள் பரிபூர்ணமாக சங்காரம் பண்ணப்படவில்லை. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே மறுபடியும் போட்டிருக்கும், இவர்கள் தேவனை கற்பனைகளின்படி நடப்பார்களோ இல்லையோ என்று கர்த்தர் சோதித்து அறிவதற்காக சில கும்பலை நடுவில் விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்மை பகைக்கிறவர்களும் நமக்கு இடைஞ்சல் பண்ணுகிறவர்களும் நம் மத்தியில் இருப்பார்கள். அதுக்கு ஆண்டவரே இவர்களை அகற்றும், இவர்களை துரத்தும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி பார்த்தாலும் கூட அவங்க என்ன செய்கிறதில்ல, போகலை. காரணம் என்னென்னா, அது பிஹைண்டு கர்த்தருடைய வழிகளே வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் சொன்ன பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை யாரை கொண்டு சோதிக்கிறார்? இந்த ஜனங்களை கொண்டு, இந்த இவனுங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சோதித்து அறிகிறாராம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய கீழ்ப்படியாமை தேவன் அறியும்படிக்கு சில ஜனங்களை தேவன் வைத்திருப்பார். நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் முற்றிலும் சங்கரிக்கலை? இவனுக்கு வழிவு போகிற இருதயம் உள்ளவர்கள் இன்றைக்கி நன்மை பெற்றாங்க, நாளைக்கு கர்த்தரை தேட மாட்டார்கள். மனுஷனுடைய இயல்பு அப்படித்தான். எல்லாம் காரியம் கைகூடி வந்து முடிஞ்சதுக்கப்புறம்
அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார்கள். இதுதான் மனுஷனுடைய புத்தி. எல்லா மனுஷர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அதில் ஒரு வாழ்க்கையில் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடுது பாருங்க. ஒரு ஃப்ரீ ஆகிட்ட ஒரு எல்லாம் முடிஞ்ச ஒரு எல்லாம் முடிந்தது, இனி எல்லாம் போக வேண்டியதான். நன்றி கூட சொல்ல மாட்டானுங்க. திருப்பி வந்து நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. இது மனுஷனுடைய வழிகள். தேவன் அவைகள் எல்லாம் பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சரியாய் கவனிக்கிற தெய்வம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது ஆண்டவர் இந்த ஜனத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி, இவர்கள் யார் என்று கேட்டால் சிறைப்படுத்துகிறவர்கள். 4 கும்பலை குறித்து நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். சிறைப்படுத்துகிறவர்கள் யார்? இவர்களுடைய கூட்டமெல்லாம் சேர்த்து பெலிஸ்தரின் தேசமாகிய கானான் என்று எழுதியிருக்கும். இந்த காத்சா, அஸ்கலோன், அஸ்தோத்து, அப்புறம் எக்ரோன்னு, இந்த ஆட்கள்லாம் சேர்ந்து 5 ராஜாக்கள் சேர்ந்து பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக இருக்கிறது, இனி உன்னில் குடியிராதபடிக்கு உன்னை அழிப்பேன். ஒரு பட்டணத்தில் ஜனங்களை குடியேற்றுகிறது தேவனுடைய மகா பெரிய தயவு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்து குடியேற்றுவிப்பது ஒரு பெரிய நன்மை. ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31, 32 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31. 14, ஐசாயா 14:31 and 32. வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியா நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் இல்லை. பிறகு இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பது. அந்த பட்டணத்தில் தேவனுடைய ஜனங்கள் தங்குவார்களானால் தேவன் செய்த ஒரு மகத்தான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆக உன் பட்டணத்தில் குடியில்லாதபடிக்கு உன்னில் அழிவை நான் கொண்டு வருவேன் என்று சொன்ன காரணம் என்ன? இவர்கள் தேவ ஜனத்தை சிறைப்படுத்தினார்கள். இந்த காலை வேளையில் 22 அதிகாலை முதல் ஆராதனையில் சிறைப்படுத்தின ஒரு கூட்டத்தின் மேல் தேவன் சினம் கொள்ளுகிறார். இது ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பது லைட்டாக தொட்டுட்டு நான் போகிறேன், ரொம்ப டீப்பாக போகாதபடிக்கு. இவர்களுடைய கேரக்டர் என்ன, இவர்களுடைய குணம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை திருடுகிற கூட்டம். இது ரொம்ப டீப்பாக போக மாட்டேன், இது போனால் ரொம்ப அழகாய் புரிந்து கொள்ளலாம். இந்த பெலிஸ்தியர்கள் யார் என்று சொன்னால், தேவனுடைய சுதந்திரம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் குடியிருக்க வேண்டிய ஸ்தலத்தில் இவர்கள் குடியிருப்பார்கள். புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அல்லையா, ஏதாவது சொல்லுங்க. தேவ ஜனத்துக்கென்று கொடுக்கப்பட்டதான ஸ்தானத்தில். விளங்குதோ? அல்லேலூயா. நாம் அனுபவிக்க வேண்டிய நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கிறவர்களும் நம்முடைய சுதந்திரத்தில் அவர்கள் குடியிருப்பார்கள். நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள், நம்முடைய குடும்பத்தார் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள், நம் அனுபவிக்க வேண்டிய பிஸ்னஸில் நம்முடைய நன்மைகள், நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சுதந்திரத்தில் வேறொரு நபர் வந்து நம்மை சிறைப்பிடித்து போய் அவன் உட்கார்ந்து போவானால் நாம் சிறைப்பட்டு போவோம். நமக்கு வந்து சேர்ந்துடாது. இந்த வருஷத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அந்த பெலிஸ்தியனை துரத்தி போடுவார். இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். எனக்குரிய சுதந்திரம் என்னுடைய பங்கு அது. அல்லேலூயா. எனக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று யோபு சொல்லவில்லையா? என்னுடைய சம்பளம் மற்றவனுக்கு அல்ல, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எனக்கென்று என் குடும்பத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான சுதந்திரம் அது என்னுடையது. என்னை சிறைப்படுத்தின பெலிஸ்தியனை தேவன் குடியில்லாமல் போக பண்ணுவாராம். தேவ ஜனங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தை
அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்களாம். அப்படியானால் ஆண்டவர் பார்த்தார், என் ஜனம் குடியிருக்க வேண்டிய இடத்தில் நீ சிறைப்படுத்தி குடியிருக்கிறபடினால் நீ குடியில்லாமல் போவாயினார். உன்னை நான் குடியிராமல் போக பண்ணுவேன். த ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ், ஹல்லேலூயா, த ஸ்பிரிட் ஆஃப் பிலிஸ்டைன்ஸ். நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி கவனிக்கணும். நீங்கள் அந்த அடிமைத்தனத்தின் பொல்லாத ஆவியை தேவன் விரட்டி விசாலமான இடத்தில் தேவன் நம்மை குடியிருக்க பண்ணி நமக்கென்று வாக்கு பண்ணினதான சுதந்திரத்தை அடையும்படி தேவன் செய்வாராக. I don't know what it is in your family. I don't know what it is in your situation. I don't know what it is in your business or whatever it is. I don't know. But I know only one thing. God, whatever God has promised us, whatever blessings that God has in store for us, no devil can occupy my place. No devil, no man, no person can steal my blessing. Hallelujah. அதை தேவன் அந்த சிறைப்பட்டவனை தேவன் ஹல்லேலூயா சிறைப்படுத்தி அவன் நம்மை விடுவிக்கிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமாய் கடந்து போக வேண்டும். அப்போது அதை தேவன் அப்படி செய்யும் பொழுது அடுத்த வசனத்தில், அதாவது 7வது வசனத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் செய்கிறார். பாருங்கள், அந்த தேசம் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்பார். இவனை துரத்தும் போது தேவன் செய்கிற அதிசயம் என்னன்னு கேட்டா, இவர்கள் எல்லாம் துரத்தப்பட்டு அந்த தேசம் ஃப்ரீ ஆகிடும். அந்த தேசம் ஃப்ரீயாக இருப்பதுனாலே சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டுத்தோளங்களும் ஆகும். அல்லேலூயா. நம்ம இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்க வேண்டிய இடம், நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண வேண்டிய நிலம், நம்ம குடும்பங்குட்டியோட ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து ஒரு பெலிஸ்தியன் காலகாலமாய் வந்து அவன் எதிரியாக இருந்து அவன் அதை என்ஜாய் பண்ணும் பொழுது தேவன் அவனை துரத்தும் பொழுது அந்த இடம் காலியாக இருக்கும். அப்பொழுது என்னவாக மாறுமாம்? தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில் ஆட்டுத்தோளங்களும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களில் வசமாகும். Can somebody praise the Lord? அல்லேலூயா. புரிஞ்சு நல்லா பிரைஸ் பண்ணுங்க. யாருடைய வசமாக மாறிற்று? இப்பொழுது தேவ ஜனங்களுடைய வசமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்களுக்குள்ளே ஜனங்களுக்காக இருந்ததான வரையறுக்கப்பட்டதான அந்த தேசம் சிறைப்படுத்தினவன் வந்து அவன் குடிகொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு நாளும் என்ஜாய் பண்ண முடியலை. இவ்வளவு நாள் என்ஜாய் பண்ண முடியல. தவிப்பு. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் வரல, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு வரல, உங்களுக்கு வர வேண்டிய சம்பளங்கள் வரல, உங்களுக்கு வர வேண்டிய சொந்தமான காரியங்கள் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரங்கள் வரல. ஆனால் அது உங்களுக்கான சுதந்திரம்தான். வேறொரு பேரில் இருக்கிற சுதந்திரம் கிடையாது. அது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய சுதந்திரம். ஆனால் நீங்கள் அதில் இல்லை. எப்படி இருக்கும்? எப்படி சிறைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். என் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறைப்படுத்தினவனை துரத்தும் பொழுது அது நம் வசமாக மாறும். நம் வசமாக மாறும். நம் வசமாக மாறும்போது எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிரும். வாவ், ஹல்லேலூயா. நெடு நாளாய் காத்திருந்து 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 சத்துருவின் வசமாய் போனது திரும்ப நம் வசமாய் மாற்ற வைப்பது நம் கரத்தில் இல்லை. நமக்கு பலனும் இல்லை. அல்லேலூயா. பலன் இல்லை. கர்த்தரா பார்த்தது செய்யாவிட்டால் நமக்கு அது வராது. தேங்க்யூ லார்ட். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய உடன்படிக்கையின் ரத்தம் நம்மேல் இருக்கிறது. சில காலம் ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்ப்பார். எத்தனை நாள் என்னுடைய ஜனத்தின் சுதந்திரத்தை நீ அனுபவிப்பாய்? என் ஜனத்தின் சுதந்திரத்தை என் ஜனம் அனுபவிக்க வேண்டும்.
இந்த காலை வேளையில் நான் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு தி அதர் பிளேஸ். ஹல்லேலூயா. காட் இஸ் ஜெலஸுங்க. அவர் வைராக்கியமுள்ள தேவனுங்க. பிரைஸ் லார்ட். பார்க்குறதுக்கு என்னமோ நம்மெல்லாம் மொட்டை இதாகி அதாகி உட்காந்து அழகு இல்லாமல் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குறோம். பட் அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிறபடினால, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யூ ஷால் நாட் டை பிஃபோர் யுவர் டைம். டு யூ நோ தட்? ஹல்லேலூயா. No, you will not die. We will not die. Praise the Lord. You may say because of your difficult situations, Lord, it is enough and sollalam ni anal, but you will not die. But my Father, my Maker, my God will make me enjoy this world according to His pleasure and will, and then He will finally take me home. He will take us home. Hey, hallelujah. Because my Father is good Father. My God is good. Is there anybody to praise Him? My Father is good. My Maker is good. My Maker is interested in me. Whether somebody is interested in you or not, that's a different story. யாராவது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பட் உங்களை சுஷ்டித்தவர் உங்கள் மேல் இன்ட்ரெஸ்ட் இருக்கார். He is interested in you. Thank you, Lord. He is interested in me. அனுபவிக்க வேண்டிய சகல சம்பூர்ண நன்மைகளையும் அனுபவிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, சில காலம் அடைபட்டிருந்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். துரத்துகிற நாட்கள் வரும் பொழுது நன்மை நம் வாசமாக. விசுவாசித்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசித்தா சொல்லுங்க. என்னத்தை சொல்ல போறீங்க? எனக்கென்று தேவன் குறித்துதான நன்மை என் வசமாக. அது அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியுமா உங்களால்? எனக்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கிறதான நன்மை என் வசம். இவ்வளோ நாள் என் வசம் வரல, ஆனால் வரும். Praise the Lord. 2022 I will see that. நான் அதை பார்ப்பேன். In the mighty name of Jesus Christ. Otherwise this word will not come this morning. Hallelujah. இந்த வார்த்தை இன்னைக்கு வராதே. உங்களெல்லாம் அப்படி சபையை கூட்டி ஒரு 4 நல்ல வார்த்தைகளை சொல்கிறது கடினமான காரியமா? ரொம்ப ஈஸி. பட் த லார்ட் மஸ்ட் ஸ்பீக். ஹல்லேலூயா. த லார்ட் மஸ்ட் ஸ்பீக். ஸோ அப்படி ஒரு சரி இப்போ குடியிருக்க மாட்டான்னு சொன்னது எப்படி ஆகிப்போச்சுன்னா, அவர் சொன்னபடியே அத்தனை பட்டணங்களும் பாழாய்ப்போச்சு. தேவ ஜனத்தை குடியிராதபடிக்கு, தேவ ஜனத்துக்கு சங்கடங்களை உண்டாக்கி, தேவ ஜனத்தினுடைய கண்ணீரை காண பண்ணுகிறதான பொல்லாத சந்ததியார் யாரா இருப்பினும் தேவன் அதை குடியில்லாமல் போக பண்ணுவார். சொன்னால் அது சொன்னது தான் வறண்டு போகும். காசா என்கிறதான ஒரு இடம், அலெக்சாண்டர் த கிரேட் என்று உங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பட்டணத்தை கவிழ்த்து போட்டானேன்னு பாருங்கள், அது பாலைவனமாக போச்சு. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:26 அதை குறித்து, அலெக்சாண்டரை குறித்து எழுதியிருக்காது, ஆனால் அந்த இடத்த குறித்து எழுதியிருக்கும் பாருங்கள். chapter 8:26, Acts chapter 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கம் என்னார். வனாந்தர மார்க்கம். அதை வாசிக்கும்போது யாருக்குமே இதை ரொம்ப வனாந்தர மார்க்கங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி ஏதோ ரோடு போட்டிருக்கு போல இருக்குது, அங்கே ஏதோ பாதை போயிருக்கு போலன்ட்டு நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் த ரீசன் இஸ் திஸ், அது வனாந்தரமானது. ஹல்லேலூயா. நத்திங் வில் ஒர்க் தேர். வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. எப்படி இருந்தது? இப்படி ஆகிப்போச்சுதே. ஹல்லேலூயா. ஹே ஹல்லேலூயா. அஸ்கலோன் என்கிறதானது டெசலேட்டட், பாழாய் போயிட்டாம் அந்த இடம். ஈவன் டுடே கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் அஸ்கலோன் எப்படி இருக்குன்னு போய் பாருங்களேன். அந்த இடம் பகுதிகள்லாம் ஒன்றும் இருக்காது. அஸ்தோத்துங்கிற இடம் ஸ்கார்ச்சிங் ஹீட், நோ ஷேட், ஷெல்டர், பீப்புள் ஆர் சிம்பிளி கேப்டிவேட்டட். பயங்கரமான வெப்பம் நிறைந்த இடம் அது. ஒரு பேர் அங்கே தங்க மாட்டான். ஜனங்கள் போய் வேறு இடத்துல குடிகொள்கிறாங்க. எக்ரான் அப்படிங்கிறதும் பயங்கரமான ஒரு இடம். சொல்லப்பட்ட 4 இடங்களும் இன்றைக்கும் பாலைவனமும் பயங்கர ஹீட்டு நிறைஞ்சி, ஒரு பயில அங்கே ஷெல்டரே கிடையாது, தங்கிறதுக்கு தலைமையில் ஒன்றும் இருக்காது.
உன்னுடைய பட்டணங்களுடைய நிலைமையை பார். தேவ ஜனம் குடிகொள்ளாதபடிக்கு, குடி விடாதபடிக்கு நீ தடுத்தாய் அல்லவோ? உன்னுடைய நிலைமையை பார். குடியில்லாமல் போக பண்ணுவேன்னு சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொன்னார். He that toucheth you toucheth the apple of my eye என்று சொன்னார். Let me say this morning, hallelujah, this early morning, let me once again say, you may be beautiful or you may not be beautiful. You may be educated or you may not be educated. You may speak or you may not even properly speak. But I tell you, you are special in the eyes of God in the name of Jesus Christ. And who said that? It is not a pastor saying that, it is the Almighty God. It is Almighty God who says, because there is the blood of covenant is upon you. He loved you. He loved us. And He gave His life on the cross of Calvary. He doesn't see my ability. He has simply loved me because He pitied on me, like a father pitieth the son. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தேவன் என் மேலும் உங்கள் மேலும் பரிதாபம் கொண்டு, ஆசை கொண்டு நம்மை தேடி வந்தாராம். தேங்க்யூ மை லார்ட். அப்படியானால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரங்களை தொடுகிறவன் ஒண்ணுமில்லாமல் போவான். ஹல்லேலூயா. கண் காண சிறையிருப்பை திருப்புவேனர். You will see the one who has called you is Almighty God. I have called you. Therefore, when I turn your captivity with your own eyes, you shall see when I am doing that. There will be a praise for your name in the whole world. I love it. Hallelujah. I love it. Shall we go to the next one? Hallelujah. திருப்புவார். Next 8வது வசனத்தில் the second group. இப்பமே சோர்ந்துட்டீங்களா? இல்லையே. கரெக்ட். மோவாப். Hey, Mr. Moab. Next man. மோவாப் செய்த நிந்தனையும் I have heard it அப்படின்னார். நெக்ஸ்ட் பர்சன் கேட்டேன். இவங்க யார் அப்படின்னா, இவங்களை குறித்து ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், ரொம்ப டீப்பாக போகலை. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, பயங்கரமான பெருமைக்காரர்களும் தூஷண வார்த்தை சொல்லுகிற மக்கள். ஆண்டவர் கேட்டகரி பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. அடுத்து சிறைப்படுத்தினவர்கள் யார்? தேவ ஜனத்தை சிறைப்படுத்தின அடுத்த குரூப் அம்மோனும் மோவாப். இவங்கெல்லாம் இந்த லோத்து ப்ராடக்ட். லோத்து சேர்ந்தது இல்லீகலாக வேறு மாதிரி அசிங்கமான காரியங்கள்லாம் வந்து அவங்க 2 சந்ததி வந்து நமக்கு நன்றாக தெரியும். 2 பேருடைய குணமும் அதே தான். இவனுக்குள்ள அவ்வளவு ஒரு மண்டகணம்னு சொல்கிறாங்களே நம்ம தமிழில், அதுபோல். அப்போது இவர்கள் மண்டகணத்தில் சொன்னதான தூஷண வார்த்தைகள், தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பின தூஷண வார்த்தைகளை நான் கேட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். The Lord will listen to not only your cry but also the statements of your enemies. Hallelujah. The statements of your enemies will also be heard. கேட்டேன். எதுவரைக்கும் என் ஜனத்தை தூஷித்து கொண்டிருப்பார்கள்? எதுவரைக்கும் என் ஜனத்தின் மேல் மண்டகணத்தோடும் பெருமையோடும் அகங்காரத்தோடும் தூஷித்து கொண்டிருக்கிறார்களே? I have heard it. அது நிமித்தம் என் ஜனம் துவண்டு போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றா சம்பவிக்கும் போது நீங்கள் பார்க்கும்போது இந்த செய்தி அன்னைக்கு தான் விளங்கும். இன்றைக்கி விளங்கவே விளங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி போயிட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்க்கணும். ஒரு நாள் ஆக 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 ஒன்றுன்னா பேச ஆரம்பிக்கும். ஆமென். இது எப்போவுமே அப்படி தான் இருக்கும். சரி, அவர்களை கேட்டேன். த நெக்ஸ்ட் பீப்புள். ஆகவே நான் 9வது வசனத்தில், ஆகையால் மோவாப் சோதோமை போலவும்
அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலவும் ஆகி காஞ்சொறி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். யப்பா, அல்லேலூயா. என்ன ஏதாவது புரியுதா? இல்லை நிறுத்த சொல்கிறீங்களா? ஆண்டவரே, காஞ்சொரி கீஞ்சொரிங்கிறீங்களே, நிறுத்துங்க சாமி. நம்மளை பற்றி இல்லை, தேவனுடைய கோபம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு பக்கம் கர்த்தருடைய நாள்னு சொல்லி தேவ ஜனங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு பக்கம் அப்படி பார்க்கும்போது, அவர்கள் மனம் திரும்பும் பொழுதோ தேவன் தம்முடைய ஜனத்தின் சத்துருக்களுக்கு செய்ததான காரியங்களை பாருங்கள். ரெண்டாவது சிறையிருப்பின் மக்கள் யாருன்னு கேட்டால் அம்மோன் புத்திரர்கள். டாய், பெருமையோட பேசினியா? என் ஜனத்தை தூஷித்தாயோ? என் ஜனத்தின் மேல் வேண்டாத காரியங்களை சொன்னாயோ? வேண்டாத பழியை போட்டாயோ? ஹல்லேலூயா. என் ஜனம் உனக்கு அவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டதா? இவர்கள் யாருடைய பிள்ளைகள் என்று உனக்கு தெரியுமா? என்னை யாரென்று நினைத்தாய்? என்னுடைய பிள்ளைகளை யாரென்று நினைத்தாய்? ஹல்லேலூயா. அம்மோனும் மோவாவும் சேர்ந்து இந்த என்ன மாதிரி வேட்டையாடிக்கிட்டு இருந்தீங்களே உங்கள் பெருமையில், இவர்கள் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாக நான் ஆக்குவேன்னு சொல்லி அந்த சிறையிருப்பின் மக்களிலிருந்து அவர் மீட்கும் கொள்ளும்போது அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். நீ பாழாய் போனதுக்கு அப்புறம் என் ஜனத்தில் மீந்திருக்கிறவர்கள் உன்னுடைய காரியங்களை கொள்ளையிடுவான்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொள்ளையிடுவான். ஒன்றில்ல அவந்து, ஆனால் உன் பக்கம் வந்து சேரும். ஆமென், ஆமென். கர்த்தர் திருப்புகிற தேவன். இந்த ஆண்டு கர்த்தர் திருப்பட்டும், சகலத்தையும் திருப்பட்டும். Let God turn it. We have crossed over the old year and crossed over and then stepped into something great, something new, when the Lord will turn the plate. Hallelujah. Let this year be a year of God turning our matters. Hallelujah. புரியுதோ புரியலையோ கவலையே படாதீங்க. Hallelujah. The word of the Lord will speak when the moment God turns your plate. Hallelujah. I believe God will turn my plate. I believe God will do something wonderful. Hallelujah. நான் என்னைக்குமே இப்படி பேசினதே கிடையாது. Hallelujah. சோத்ரம். சரி, அப்புறம் அவங்களுடைய கேரக்டர் 10வது வசனத்தில் வாசிக்கணும் பாருங்க. அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். அவனுடைய பெருமைக்கு தக்கபடி பதில் தரும்போது அவனுடைய உடைமைகள் இவனுடையதாகும். ஹல்லேலூயா. நான் மறக்கவே மாட்டேன் தெரியுமா, ஒரு பர்சனல் மேட்டர் சொல்கிறேன். வீட்டில் படுத்திருந்தேன் ஊரில். என்ன அகங்காரமாக 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கண்ணா. அப்போ நான் வந்து டாக்டர் டிகிரிலாம் வாங்கலை. அதை குறித்து ரொம்ப படிக்கணுன்ட்டு கூட செய்யணுன்ட்டு கூட எனக்கு ஆசை ரொம்ப இருந்ததில்லை. ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒருத்தர் சொல்கிறாரு, நல்லா குத்தி பேசுகிறது நல்லா தெரியுது, இன்சல்ட் பண்ணி. டாக்டரேட்லாம் பண்ணால் தானே ஜென்மம் எரும மாடு அறிவு கெட்டவனுக்கெல்லாம் ஞானம் வர்றது நல்லா தெரியுது. தேவனே, இப்படியுமா பெருமையாக பேசுவார்கள்? அப்போ பார்த்தேன், ஆண்டவரே நீங்கள் நிச்சயமாக பண்ணால் எனக்கு ஒரு வழிவாசல் திறந்தே ஆகணும். ரொம்ப ஹர்ட் ஆகிட்டானே. சரி, எப்போவுமே 4 பேர் பேசுவாங்க, அது நம்ம காதில் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், ரொம்ப இதுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த பர்டிகுலர் டைமில் said, Lord, please open the door for me. சொல்லிட்டு திருப்பி சென்னை வந்து டக்குன்னு வாசல் திறந்தது பாருங்க.
டக்குன்னு வாசல் தான். பிறகு இதில் கால் எடுத்து வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பக்கம் ஊழியம் வேறு இருக்குது, ஒரு பக்கம் ஃபேமிலி இருக்குது, ஒரு பக்கம் ஃபைனான்ஸு, ஃபண்டிங் கிடையாது எனக்கு. நான் தான் என் சேலரியிலேருந்து தான் நான் தான் எல்லாத்தையுமே செலவு பண்ணணும். ஒரு பக்கம் ஊழியம், அது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ஃபைனான்ஸு, நான் தான் செல்ஃப் ஃபண்ட் பண்ணணும் சேலரியிலேருந்து. இன்னொரு பக்கம் என்னுடைய ஜாபு, இன்னொரு பக்கம் என் ஹெல்த்து, இன்னொரு பக்கம் ட்ராவல். அயோமயமாக இருக்கும். பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் புரியாது. பாதியில் விட்டுட்டு ஓடி வர்றது மாதிரி நிறைய காரியங்கள்லாம் தெரியும். கிராஸ் பண்ணி வெளியில் வர்றது ரொம்ப கடினமான காரியம். செத்து போனான்னு வச்சுங்களேன். எல்லாம் ராத்திரி மகளும் கிறுக்கணும் மாதிரி அப்படியே லூஸ் மாதிரி அப்படியே இருப்போம். என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம், எங்கே முடியும்னு தெரியாது, முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஓடி போயிடுமா, ஒரு பக்கம் பணம் போயிட்டுருக்கும், டைம் போயிட்டுருக்கும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அவர் டிஜே ஐயாட்ட எழுதுனேன் இந்த மாதிரின்னு, யூ ஷால் ஷோர்லி கம்ப்ளீட் இட் வெரி ஈஸிலி. நான் இங்கே வெரி வெரி டிஃபிகல்ட்டில் போயிட்டுருக்கேன். அவர் பயங்கரம், வெரி ஈஸிலி யூ வில் கம்ப்ளீட் இட் அப்படின்னார். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஜெபம் பண்ணாங்க. ஐ லவ் திஸ் மேன் ஆஃப் காட். I really love this man. He's a wonderful, most respected man of God for me. I love this man of God. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஆண்டவரே, இந்த அங்கிள் ஜெபம் பண்ணாங்க, இதில் வேறு இப்படி வேற சொல்லிவிட்டாங்க, கட்டாயம் ஜெபம் பண்ணி தானே சொல்லியிருக்காங்க. ஐ வில் டூ இட் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்டர்ஃபுல்லாக முடிய பண்ணார். wonderful. It was really wonderful. And as he said, it was so easy, but most difficult job. சில நேரங்களில் உங்களை மாதிரி பண்ணுறது போல், உங்களை புண்படுத்துறது போல் நக்கலாக சில காரியங்கள் சிலர் சொல்லியிருப்பார்கள். அது தேவனுடைய காதில் விழுகும். Hallelujah. Please take it from me. Are we together here? Hallelujah. Please believe me and listen to me, please. Such words, God will catch only such words and then He will turn your plate. Amen. Hallelujah. And He will make you great. Amen. And He will make you accomplish it in front of their eyes. Hallelujah. And they will shut their mouths. That's all. They will have to shut the mouth. And you will be greater than them. அவர்களை காட்டிலும் ஒரு படி நம்மளை உயர்த்தி தான் தேவன் கொண்டு வர, அதே ஃபீல்டில் கொண்டு வருவார். அவர்களுக்கு வெட்கப்பட்டு போவார்கள், தாழ்ந்து போவார்கள். தேவன் அதை செய்வார். Why not? Why not God do for us? ஏன் தேவன் நமக்கு செய்ய மாட்டார்? கொள்ளையிட பண்ணுவார். ஹல்லேலூயா. மூணாவது மனுஷனுக்கு போகலாமா? இப்பமே இவ்வளோ ஆட்டம் காட்டுதே. வாசிக்கலாம். 12வது வசனம். எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால். அடுத்து ஒவ்வொருத்தனா கொண்டு வர்றாரு, டீல் பண்ணுறாரு ஆண்டவர். கொஞ்சம் அல்லையா சொல்லுங்களேன். எதுக்கு தான் சொன்னீங்க? ஒவ்வொருத்தனையா என்ன செய்கிறார்? when God begins to work in your life, He will bring one by one. I love my God. I love my God. He will sit and He will bring case by case, one by one, that it will appear as though God is silent in your life so long, but He will not be silent. No. சைலண்டாக இருக்கிறது போல தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சில காலம் அமைதியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவர் எந்திரிச்சு உட்கார்ந்து உங்கள் கேஸை என் கேஸும் கையில் எடுத்து வைக்கும்போது ஒன்றொன்னா நோண்டுவார் பாருங்க. Glory to God. நிச்சயமாக இன்றைக்கி உங்கள் காதில் இது விழலை, இல்லை லைட்டாக விழுதுன்னு தெரியும், முழுசாக விழாது. திருப்பி போய் நீங்கள் யூடியூப்பில் இப்படிலாம் போய் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவும் தெரியும். ஆனால் நிறைவேறும் போது ஞாபகத்தில் வரும். இது நிறைவேறும் போது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அப்போது எத்தியோப்பியாவை குறித்து, எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் விட்டு வச்சோமா? ஆண்டவர் விட்டு வைக்கலையே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 2 Chronicles chapter 14, 8 to
11, 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம். 8வது, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனில் கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்து. இவர் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவனுங்க 3,00,000 பேர். அப்புறம் இந்த பக்கம் 2,00,000, 3 2 5,00,000. சரி, இருந்துட்டாங்க. இப்போ 9 போமா? ரைட். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10,00,000 பேர்களை சேர்ந்து சேனைகளோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இவனுடைய ஜெபத்தை பாருங்க. அவன் எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு 3,00,000 ப்ளஸ் 2,00,000, 5,00,000 பேர். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? இப்போ 10,00,000 பேரோட வந்துட்டானே. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் போராடுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத் சொன்னது போல் பலனும் கிடையாது, செய்யவும் என்னன்னு செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நீங்கள் துணை நில்லும் என்று ஆசா சொல்லும்போது தான் பயங்கரமான ஒரு ஜெயம் கிடைக்கிறது. நான் அதை நீங்கள் அப்புறம் பார்த்துக்குங்க. அப்போ இந்த எத்தியோப்பியா தன் தேவனுடைய ஜனங்களை கலங்கடிக்க பண்ணினான். அல்லேலூயா. கலங்கடிக்க பண்ணினான். டேய், நீ உன்னுடைய படை பெருசுங்கிறதுனால நீ என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாய் நீ வருகிறாயா? பிரைஸ் தி லார்ட். நீயும் என் வலைக்குள் சிக்கினாய். அல்லேலூயா. நீயும் என் வலைக்குள் சிக்கினவன் தான். நான் டீல் பண்ணும்போது உன்னையும் எடுப்பேன், மாட்டுவ நீயும் வெட்டப்படுவ. 3வது சிறையிருப்பின் கூட்டம். முதல் சிறையிருப்பின் கூட்டம் பெலிஸ்தி. 2வது சிறையிருப்பின் கூட்டம் மோவாப். அது ஒரு விதமான சிறைப்படுத்தல். 3வது சிறைப்படுத்துகிற கூட்டம் எத்தியோப்பியா. 4வது வருது பாருங்க, வருது 13வது வசனம். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாக நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்திரத்துக்கொத்த வராட்சியமான ஸ்தலமாக்குவார். அடுத்து டீல் பண்ணுறார் ஆண்டவர். இன்னும் அடுத்த கேஸ் வருது. வாங்கடா எல்லாரும் வாங்க. அல்லேலூயா. இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தேவ ஜனங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பர்சனல் கேசஸில் இப்படிப்பட்ட சிறை பிடித்த ஜனங்களுடைய கேஸை ஒன்றொன்னா டீல் பண்ணி உங்களை விடுதலை ஆக்குற அன்னைக்கு தட் இஸ் த பிளேஸ். ஹல்லேலூயா. நான் அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இப்பொழுது சொல்லிக்கொள்கிறேன். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு இப்படித்தான்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் கேஸ் வித்தியாசமாக இருக்கும். பட் த லார்ட் இஸ் கோயிங் டு டூ சம்திங். He is going to take up your case. Hallelujah. When he takes up your case, he shall do like this. Amen. அடுத்து ஒன்று விட்டாரான்னு கேட்டேன். யாரு? ஆண்டவர் கேஸை விடலை. அவ்வளோத்தையும் சுருட்டுவேன்ட்டார்ல. எவன் இன்வால்வ்டோ அவ்வளோ பேரையும் சுருட்டுவேன்னு. God is the one who can do that, not man. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால். கரெக்டாக சொன்னீங்க. இக்கட்டான இந்த நிலைமையில் கரெக்டாக சொன்னீங்களே. அல்லேலூயா. சோதனையான நேரத்தில் கரெக்டாய் பதில் சொன்னீர்கள். ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆனால் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கத்தக்கதாக நம்ம வழிகளை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேணும். அவரை தேட வேண்டும். அவருடைய நீதியை தேட வேண்டும். அவருடைய சத்தியத்தை தேட வேண்டும். Then God will take our case. ஹல்லேலூயா. ஆக பழைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடலாம், ஆண்டவரெல்லாம் பார்ப்பாருன்னு சொல்லாதீங்க. யூ வில் ஃபெயில். ஹல்லேலூயா. சரி போட்டும். இந்த அசீரியர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, த மோஸ்ட் க்ரூயல் கிங்ஸ். மோஸ்ட் க்ரூயல். அப்பா, பயங்கர கொடூரமான ராஜாக்கள்.
அசீரியன் கிங்டம். இந்த அசீரியன் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதம் என்று எழுதியிருக்கிறது. The weapons and the tools in the hands of God. எவனையாவது கர்த்தர் அழிக்கணும்னா இந்த அசீரியனை கையாளுவார் ஆண்டவர். இவனை பிடிச்சிட்டுவார் ஆண்டவருக்கு எப்போ இவன் பிசாசை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அழகாக பயன்படுத்துவார். அப்படி இங்கே வான்னு சொல்லி நீ அழித்துட்டு வான்னு சொல்லுவார். தேர் ஆல் சர்வெண்ட்ஸ் ஆஃப் காட் ஒன்லி. அவனுடைய குணம் அப்படி இருக்குது. அவனுடைய முடிவு நரகம்தான். ஆனால் தேவனுடைய கரத்தில் அவனும் இருக்கிறான். ஒரு இடத்துல அழிவை உண்டாக்கணும்னா இவனை அனுப்புறது அவர் கையில் இருக்குது. பிரைஸ் லார்ட். போனால் போவான், அழிச்சிட்டு வருவான். தொடாதேன்னா தொடக்கூடாது, அழின்னா அழிக்கணும். ஸ்தோத்திரம். அசீரியன் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதம். God will use such people also. Hallelujah. தேவஜனங்கள் சீர்படுறதுக்கு ஒரு பெரம்பு தான் அவசியம்னு சொல்லாதீங்க. நம்ம எவனை விரும்பவே மாட்டோமோ, பயங்கரமாக சிதறடிப்பானோ, பீஸ் ஆக்கிடுவானோ, அவனை தேவன் ஆயுதமாக பயன்படுத்திகிட்டு இருப்பார். நம்மளை போடுன்னு போட்டு தள்ளிட்டு இருப்பார் பாருங்கள். ஒரு பக்கம் நெளிவோம், மையோன்ட்டு இவனை கையாண்டாத்தான் நீ உருப்படுவாடான்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் எவனை கையாண்டாரோ, எவனை யூஸ் பண்ணாரோ நான் சொல்ல விரும்பலை, அதுவும் நடக்கும். அங்கே பீஸ் நம்ம மனம் திரும்பினதுக்கப்புறம் என் ஜனத்தையா தொட்ட நீ இப்படி அப்படின்னு எழும்பிடுவார். எகிப்தியருக்கு அப்படி தானே நடந்துச்சு. அதுக்கப்புறம் எகிப்தியர் காலின்னு வச்சுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 காரியங்களிலிருந்து தேவன் என்ன செய்வாரான் நம்மை. அல்லேலூயா. இவனுக்கு தலைநகரம் நினிவே. இந்த அசீரியர்களுடைய தலைநகரம் நினிவே. இந்த நினிவேக்காரங்க எப்படின்னா, அது ஒரு சிறையிருப்பு பாருங்கள். எப்படின்னா 15வது வசனத்தில் போட்டிருக்கு, நான் தான், என்னை தவிர வேறொருவனும் இல்லை, தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே, இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டதே, அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். இப்படியாடா நீங்கள் செய்தீங்க என் ஜனத்துக்கு, நான் தாண்டான்னு சொல்லி என்னை விடுவிப்பார், என் கையிலேருந்து உன்னை விடுவிப்பார் இல்லைன்னு சொல்லி அகங்காரமாய் எனக்கு திரவியங்கள் உண்டு, அது உண்டு, இது உண்டுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டுருக்கியே அசீரியாவே, பாழாய் போவாய், என் ஜனத்தை சிறைப்படுத்தினவன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லி நான் விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போ தான் 20வது வசனத்தில் ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்கள். நானும் முடிக்கிறேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் ஆக்சுவலாக எண்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப டீட்டெயில்டாக பேசலை. இந்த 4 சிறைப்பிடிக்கிறவர்களுடைய பொல்லாத ஆவிகள், இவைகளுக்கு பின்னாலே ஆவிகள், பெலிஸ்தியரின் ஆவி, மோவாபின் ஆவி, அதான் அம்மோனின் ஆவி, எத்தியோப்பியமின் ஆவி, அசீரியனுடைய ஆவி, 4 ஆவிகள். இதெல்லாம் இது ஆக்சுவலாக வேறு கோணத்தில் போகும், வார்ஃபேரில் போகும். நான் அந்த ஆங்கிளில் நான் போகலை. தீஸ் ஆர் த 4 spirits that will make us captives. நம்மை சிறைப்படுத்தி வச்சிருக்கோம். நாம் அனுபவிக்க வேண்டிய நற்காரியங்களை அனுபவிக்க விடாதபடிக்கு நம்முடைய சுதந்திரம் பாழாக்கினவர்களும் பெருமையின் ஆவி தூஷித்து வில்வீரர் யோசேப்பை மனமடிவாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான அத்தனை சம்பவங்கள் பின்னால் பொல்லாத அசுத்த ஆவிகள் இருக்குது என்பதை மறந்து போகாதீங்க. இந்த ஆவிகள் கிரியை செய்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஏதோன்னு வழக்கத்தின்படி ஒன்றும் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கோம். நோ, பட் மை காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நாம் பாவத்தில் இருந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வோமானால் இந்த சிறை பிடித்தவர்களை தேவன் தண்டாயுதமாக பயன்படுத்துவார்.
நம் மனம் திரும்பி நம்மை நாமே உய்த்து தேவனை தேடி, நீதியை தேடி, பரிசுத்தத்தை தேடி, தேவ சமூகத்தை தேடி, தேவ முகத்தை தேடி உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்பது உண்மையானால், அப்படி ஒப்பு கொடுப்பது உண்மை என்று சொல்வோமானால், உண்மையாய் செய்து காட்டுவோமானால், தேவன் ஒன்னொன்னா எடுப்பார். ஒன்னொன்னா ஒவ்வொரு கேஸாக எடுப்பார். அல்லேலூயா. ஒவ்வொன்றா உட்கார்ந்து டீல் பண்ணுவார். பாருங்க, அவர் திருப்பும் பொழுது கண் காண, நம் கண்கள் பார்க்க அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி கொண்டு வருவார். அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணே அந்த சிறையிருப்பை திருப்புகிறத பார்க்குமா, அப்பொழுது பூமி முழுவதும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக நான் வைப்பேன்னு சொன்னார். பட் அதுக்கு முன்னால் இருக்கிற கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. நம்முடைய பழைய வாழ்க்கையும் இன்னும் போய் பித்தலாட்டங்களையே நடந்து கொண்டு, அசுத்தமான வாழ்க்கை, காமவிகார வாழ்க்கை, இன்னும் அநீதியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்து தேவன் சிறையிருப்பை திருப்புவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஃபார் எவ்ரி பிளெஸ்ஸிங் தேர் இஸ் அ கண்டிஷன். பிரைஸ் தி லார்ட். ஆக 21 நடந்ததான சகல சம்பவங்களும், சகல ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு புதுசாக நம்ம ஆரம்பிப்போம். அதுக்காக இன்னையிலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம்னு சொல்லாதீங்க. ரெசல்யூஷன் எடுத்து ஒரு நாளும் ஒரு வருஷம் கூட 10 நாள் கூட என்ன செய்ய மாட்டோம். ஆனால் அதை மைண்டில் வச்சுட்டு, தேவனே நான் சிறைப்பட்டு போகக்கூடாது, நான் பாவம் செய்கிற வரைக்கும் சிறைப்பட்டு போவேன், என்னுடைய சுதந்திரம் எனக்கு இருக்காது, என்னுடைய பிளெஸ்ஸிங் என்கிட்ட இருக்காது. நான் என்னைக்கு மனம் திரும்பி வர்றேனோ, என்னை சிறைப்படுத்தினவர்களை ஒன்றொன்னா டீல் பண்ணி நான் பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியங்களை நான் மறுபடியும் உங்களுக்கு பேசுகிறேன், விரிவாக பேசுகிறேன். க்ளோரி டு காட். ஜெபிப்போம். அன்பின் நாதா, எனக்கென்றும் ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் நாதா, எனக்கென்றும் ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றும் இன்றி தந்தீரே நீ எனக்காக. தமக்கென்றும் ஒன்றும் இன்றி தந்தீரே நீ எனக்காக. ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தி ஏனோ என்னை. மீதய பாரம் தாரும், உம்மை போல வாழச் செய்யும். உம்மீதய பாரம் தாரும், உம்மை போல வாழச் செய்யும். எந்தன் வாழ்வை எண்ணி உந்தன் உள்ளம் என்றும் மகிழ வேண்டும். எந்தன் வாழ்வை எண்ணி உந்தன் உள்ளம் என்றும் மகிழ வேண்டும். அன்பின் நாதா, எனக்கென்றும் ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றும் இன்றி தந்தீரே நீ எனக்காக. தமக்கென்று ஒன்றும் இன்றி
தந்தீரே நீ எனக்காக. ஆண்டவரே, சிறையிருப்பேன், கண் காண சிறையிருப்பை திருப்புகிறவன் நீர் ஐயா. ஹல்லேலூயா. கண் காண சிறையிருப்பை திருப்புவேன்னு சொன்னீங்களே, அப்பொழுது எங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னீங்க. ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்யும் போது அன்னைக்கு இருக்குது எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம். தேங்க்யூ லார்ட். எங்கள் சிறையிருப்பை திருப்பி எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீர். எவரீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. நாமம் மகிமைப்படட்டும். ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலிப்ரேட் பண்ணுகிறோம் பிதாவே. ஆமென் அண்ட் ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென்.